வாசல் உச்சமாகணும். அனைத்து நல்லபடியான சுபகாரியங்கள் அனைத்துமே நடக்கணும். இதெல்லாம் ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னா அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அஷ்டகுல பாலகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 8 பேர். இந்திரத்துல இருந்து, அதாவது கிழக்கு திசையில கிழக்கு பாகத்திலே இந்திரன் தான் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு மூத்தவர், தலைவர். அவர் இந்திர பாகத்திலே இருக்கார். அப்புறம் இந்திரன், அக்னி, யமன், நைருத்தி, வருண, வாயு, குபேர, ஈசானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 அஷ்டதிக்கு பாலகர்கள் இருக்காங்க. அந்த 8 பாலகர்களுக்கும் இந்த பூசணிக்காயை வெட்டி அதை 8 துண்டாக்கி அதை வந்து நம்ம குங்குமம் தடவி நாளைக்கு பேஸ்புக்ல போடுறோம். சரியா? பஸ்ஸுக்கு போயிருக்காரு. பஸ்ஸுக்கு பஸ்ஸில் கொஞ்சம் சாமா வருது. கூப்பிடாரு வா. வெண்சாதம் வந்து பாலகர்களுக்கு வந்து அஷ்டதிக்கு பாலகரா போடணும். ஆமா, ஒண்ணும் இல்லை, இங்க பாருங்க, ஒரே ஒரு கிளாஸ் பச்சரிசி, வெறும் அது மட்டும் அரைச்சு கொண்டு வாங்க. நல்லா கொலையை விட்டு கொண்டு வாங்க. வேற என்ன உப்பு எதுவும் போடக்கூடாது, வெறும் சாதம் மட்டும். சீக்கிரம் வாங்க. இப்ப நம்ம வந்து பூஜை ஆரம்பமாக இருக்கிறது. அது சமயம் வந்து மிருசங்கரணம் பார்த்தேன் அப்படின்னா பூமாதேவின் வழியாகத்தான் இந்த பூமியை தோன்றுகிறதாக ஐதீகம். பழமையான ஒரு ஆலயத்தில் இருக்கணும், இல்லை அதாவது ஒரு விநாயகர் கோவிலோ இல்லை ஒரு அம்பாள் கோவிலோ, இல்லைன்னா பழமையான ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரம், விருட்சம் என்று சொல்லக்கூடிய மரம், அந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணை நம்ம அள்ளிட்டு வரணும். அதுக்கு பேர் தான் மிருசங்கரணம். இப்ப அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு வந்து நீங்க எல்லாரும் முளப்பாரி போட்டாச்சு. அது போக இந்த யாகசாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு யாகசாலை மாதிரி அமைக்கணும். நம்ம அந்த யாகசாலை சைட்ல ஃபுல்லா நம்ம முளப்பாரி வளர்க்கணும். இந்த முளப்பாரி கிடையாது, அதுக்கு தனியா முளப்பாரி இருக்கு, அது தனியா வளர்க்கணும். ஆனா அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஏன் பொருளாதார வசதியோ இட வசதியோ இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிருசங்கரம் சொல்லி மண்ணை நம்ம அள்ளிட்டு வந்து கீழே வந்து பூமாதேவி படம் வரைஞ்சு, பூமாதேவியுடைய வயிற்றுல இருந்து தான் இந்த உலகமே தோன்றி இருக்கு. அதனால அந்த பூமாதேவியுடைய படம் வரைஞ்சு பூமாதேவியுடைய வயிற்றுல இருந்து மண்ணை அள்ளி கொண்டு வருவாங்க. அந்த மண்ணை கொண்டு வந்து அந்த ஓரத்துல ஈசானிய பாகத்துல இந்த மாதிரி ஒரு 4 செங்கல் மட்டும் வச்சு அந்த மண்ணை கொட்டி தானியம்லாம் ஊற போட்டிருக்கோம். அந்த தானியத்தை வந்து தானியம் பூரா உள்ள விதைச்சு விட்ட மாதிரி விதைச்சு விட்டு பால் தெளிச்சு விடணும். அது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாடு நகரங்கள் அனைத்துமே பச்சை பசையில நல்லபடியாக அனைத்து மக்களுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வெயிலா இருக்கு. இப்போ இங்கே மலையில இருக்கிறதுனால நமக்கு தெரியல, கீழெல்லாம் அதிகப்படியான வெயில் இருக்கு, ரொம்ப தாக்கமா இருக்கு. இப்போ சேலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 107 டிகிரிக்கு மேல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா மக்களுடைய நீர் வறட்சி நிறைய ஏற்படும். அதனால பச்சை பசுமையில இருக்கணும், விவசாயம் செழிக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம அந்த தானியங்கள் எல்லாம் போட்டு இது பண்றோம். அது போக கலசத்திலேயே நம்ம தானியம் வைக்கிறதுக்கு பிரார்த்தனையே பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வைக்கிறோம். இப்போ பண்ண போற பூஜைகள் எல்லாமே இதுதான் பண்ண போறோம். இப்ப நடக்க போற பூஜை. இதுக்கப்புறம் கலாகரசனம் சொல்லி அம்பாள் மூலஸ்தானம் இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் மேல கோபுர கலசத்துக்கும் 2 கலசம் இருக்கு. 2 ஆச்சாரியர் உட்கார்ந்து அதுக்கு வந்து இந்த நம்ம நீங்க புனித தீர்த்தத்தை கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த தீர்த்தத்தை மந்திர ஜபத்தால சொல்லி இந்த கையால் யார் யார் காப்பு கட்டியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அந்த கலசத்துல வந்து தீர்த்த ஊற்றணும். சுவாமி வந்து அதுல ஆவாகனம் பண்ணி கொண்டு வந்து நம்ம இங்கே சுவாமி இந்த பீடத்துல வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு யாகசாலை பூஜை நடக்கும். அதான் முதல் யாகசாலை பூஜை நடக்கிறது. இது வந்து வாஸ்து பூஜை. இது எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா கேளுங்க, கேட்கறவங்களுக்கு என்னன்னு சொல்லும். சரிங்களா? அதே மாதிரி சங்கல்பம் பண்றப்ப மறுபடியும் சொல்றேன், இந்த சங்கல்பம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தனியா பேரு ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த மகாராஜா மெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்கள் அனைவருக்குமே வந்து எல்லா நலமும் சேரும்ன்றதுக்காக நம்ம பண்ணிக்கிறோம். இந்த சங்கல்பம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு திருமணம் பண்றோம், இல்லை ஒரு காது குத்து வைக்கிறோம், இல்லை ஒரு கிரகப்பிரவேசம் பண்றோம் அப்படின்னா நம்ம பத்திரிக்கை அடிச்சு நம்முடைய சொந்த பந்தங்கள் பந்துஜனங்கள் பேரெல்லாம் போட்டு இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த விசேஷம் நடக்கிறது, அதனால எல்லாருமே வாங்கன்னு சொல்லி நம்ம பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறோம். சுவாமி எப்படி கூப்பிடுறது? அதுக்காகத்தான் அந்த இடத்துல பார்த்து காணிக்கையெல்லாம் வச்சு அவருக்கு சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத மொழியில சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு நம்ம கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுறோம்னா, இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த கரணத்துல இந்த யோகத்துல இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கௌமாரி அம்பிகைக்கும் கருப்பு சுவாமிக்கும் கும்பாபிஷேக விழாவானது நடைபெறுகிறது. எந்த ஒரு தடங்கள் இல்லாம இந்த மகாராஜா மெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லா நலமும் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க,
குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருக்கலாம், அதே மாதிரி இப்போ தொழில் வளத்துல இருக்கலாம், இன்னும் அநேக கஷ்டங்கள் எல்லாமே அடங்குறது இந்த சப்த ஓசையில தான் எல்லாமே அடங்குறது. சமஸ்கிருத சப்த ஓசையில தான் இந்த உலகமே பிறந்ததாக சொல்றாங்க. இந்த பூமியே ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தத்துல தான் சொல்றதே. பிரணவ மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் என்ற மந்திரத்துல தான் இந்த பூமியே சுத்துது. அதனால இந்த ஓசையில தான் சுவாமி வர்றார். இந்த ஓசை காது கொடுத்து கேட்கறதே மிகப்பெரிய விஷயம். அவர் கண்கூடா பாக்குறது அதை விட பெரிய பாக்கியம். நான் காலையில சொன்ன மாதிரி தான், காலையில இந்த பாக்ஸை நான் வைக்கிறனால சமயத்துல யாரும் கேட்டிருக்காது. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மகாராஜா மெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் காப்பு கட்டினவங்கன்னு இல்லாம எல்லாருமே நல்லபடியா வந்து கலந்துக்கோங்க. உங்களால முடிஞ்சது நாளை காலையில வந்து இப்ப நைட்டும் நடக்கும், காலையில் நடக்கும். உங்களால முடிஞ்ச ஏதாச்சும் சுவாமிக்கு கோவிலுக்கு வந்து ஒரு நெய்யோ இல்ல நல்லெண்ணெயோ இல்ல சுவாமிக்கு வந்து உள்ள போடக்கூடிய பழ வகையோ வாழைப்பழமோ இந்த மாதிரி எதுனாலும் கொண்டு வந்து கொடுக்கலாம். இங்கேன்னு இல்லை, இப்போ உங்களால வாங்க முடியலனாலும் உங்களுக்கு எங்க உங்களுக்கு தெரிஞ்ச எங்கேயாச்சும் கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா உங்களால என்ன முடியுதோ அந்த யாகசாலைக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா சும்மா வெறுகை வீசிட்டு போகக்கூடாது. தட்சணை நீங்க 1000 ரூபாய் கூட போடுங்க, தட்டுல 1000 போட்டா கூட அது பெருசு கிடையாது. நீங்க போறப்போ ஒரு பூ, ஒரு முளம் பூவாச்சும் இல்லை இவ்வளவு பூ, ஒரு ஜான் பூவாச்சும் சுவாமிக்கு எடுத்துட்டு போகணும். எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, பெருமாள் கோயிலுக்கு, அம்பாள் கோயிலுக்கு, எந்த கோவிலுக்கு போனாலுமே ஒரு பூ எடுத்துட்டு போகணும். அதுதான் வந்து வெறும் கை வீசிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு நோயாளியை பார்க்க போறோம் அப்படின்னா அவங்களுக்கு பழ வகை, ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் வாங்கிட்டு போனா அவங்களுக்கு ஒரு மன சந்தோஷம். நம்ம வெறும் கையால வீசிட்டு போக கூடாது. அது நிறைய கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்சணை தான் நம்ம போடுறோம்ல, 50க்கு 100 கூட போடுறோம்ல, இதுல என்ன இருக்கு அப்படிம்பாங்க. தட்சணை போறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது உங்களுடைய பொருளாதார வசதியை நீங்க காட்டுறீங்க, அது இருந்துட்டு போகுது. இருந்தாலும் சுவாமிக்கு உங்களுடைய கையால ஏதாச்சும் ஒண்ணு போகணும் அப்படின்னா கோவிலுக்கு போறீங்கன்னா ஒரு சூடம், பத்தியோ, சாம்பிராணியோ, எண்ணெயோ, நெய்யோ, பூவோ, எது வேணுமோ ஏதோ ஒண்ணு. இப்ப இந்த கோவிலுக்கே நீங்க வாரத்துக்கு ஒருக்க இங்க இருக்கிற மக்கள் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சமா பூ வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு தான் இங்கே நிறைய பூவெல்லாம் வளர்றது, 2 பூ பிடிங்கி நீங்களே பறிச்சு நீங்களே கட்டி கொண்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால நம்ம வந்து ஆத்மார்த்தமாக தான் எல்லாமே பண்ணணும். நம்ம இந்த காசு பணம் வச்சோ இல்லை தங்கமாக கொட்டி அபிஷேகம் பண்ணுறதுனால சுவாமி வரமாட்டார். நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய ஆத்மார்த்தமான அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அன்புல தான் எந்த சுவாமியாக இருந்தாலும் நமக்கு அருள் கொடுப்பாங்க. அதே மாதிரி சுவாமி கிட்ட வேண்டும் பொழுது எனக்கு அது கொடுங்க, இதை கொடுங்க, இது செய்யுங்க, அதை செய்யுங்க, எனக்கு இதை நடக்கல, நான் இவ்வளோ செஞ்சிருக்கேன், இது யாருக்கும் நான் யாருக்கும் நான் வந்து பாவம் வந்து பார்த்தது இல்லை, இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கஷ்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க. இப்படிலாம் யாருமே புலம்பவே கூடாது. முதல் சுவாமிகிட்ட போறீங்கன்னா நம்மளை படைச்சவருக்கு நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். நம்ம படைச்சவருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா. போறீங்கன்னா எனக்கு என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை நீங்க நல்லபடியா செய்யுங்க அப்படிங்கறது மட்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறது இருக்கு. பெரிய லிஸ்ட் எல்லாம் வணிக ஜமான்லாம் லிஸ்ட் எல்லாம் கொண்டு போக வேண்டாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தீபாராதனை காட்டும் பொழுது கண்ணை மூடிட்டு வேண்டுவாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் தீபாராதனை சுவாமிக்கு நடக்குது அப்படின்னா அதை கண் குளிர பார்க்கணும். அதே மாதிரி தீபாராதனை காட்டிட்டு இருக்கும் போது அப்பா எனக்கு காசு கொடு, எனக்கு அது கொடு, இதை கொடு, இதை செய் அப்படின்னு சொல்லவே கூடாது. கண் குளிர முதல் பாருங்க. அவருடைய அருள் நமக்கு கிடைச்சாலே போதும், எல்லாமே நமக்கு நடக்கும். துஷ்டங்கள் அனைத்து நிவர்த்தியா போயிடும். அவருடைய பார்வை நம்ம மேல பட்டாலே போதும். அப்படியே வச்சு நடுவுல வைங்க. பாத்தீங்க மட்டும் வைங்க. அந்த கேப் இருக்குல்ல, பாத்தல நடுவுல வச்சிருங்க. இல்ல அந்த பதத்துல நடுவுல வைங்க. அப்படியே வச்சு இது பக்கம் வைங்க. ஈசானியத்து பக்கம். செகண்ட் ஓடுதாப்பா. அனந்தரஸ்ய கலசாராதனம் சத்யஹரிஷ்யே. ஓம் ஸ்ரீ வம்பருணதவராபியாய நமः. விஸ்வக்ஷேனாய நமः. மகாமங்கலகணபதி ஸ்வாமியே நமः. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே சேமாயः புனரகாசவனாய ச. ஓம் தேவதாபியாய நமோ நமः. ஓம் பூரபுவஸ்வः கலாகர்ஷணம் கரிஷ்யே. பூமே தூம்நாதவரணாந்தரிக்ஷம் மஹித்வாஹ உபதிரவன்னாரமன்னாத்யாதயாயன் கோபிரசனம் சன்மாதரம் புனः பிதரஞ்ச பிரயன் சுவः தன்யம் கரோஷி தாதாரமிகிலோஹே பிரத்ரஜ பிராணிமாம் ஜீவனம் தானியமதச்சாண்டிம் பிரயட்சமே கங்கே யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலசஸ்மின் சன்னதிம் குரு. அனந்தர சிதவராபியாய நமோ நமः. பிரம்மாய நமः. பூக்கைலட்டுங்க. अनन्तरस्य ब्रह्मादेवताभ्याय नमो नमः. ओं ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्ताविसुमरसुरसोवेन आवह सपत्न्यामास विष्टाः शतस्य योनिम शतस्य वैव वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नः ब्रह्म प्रचोदयात्. परब्रह्माय नमः. ध्यायामि आवाहयामि इन्द्रियासनं समर्पयामि. मुद्रपडिगे आवाहन देवताभ्याय नमः. आवाहन स्थापन सन्निधान सन्निरोधन धेनु दालत्रय महरमुद्रां समर्पयामि. अंकुशमुद्रां समर्पयामि. मुद्रां समर्पयामि. महरमुद्रां समर्पयामि. नमस्कारमुद्रां समर्पयामि. ब्रह्मायै नमो नमः. सरस्वती अंबिकायै नमः. ओं सरस्वतीं वरदे कामरूपिणी. पूजारंभं गदिष्यामि. सिद्धरपदमे सदा महादेवे जगत्तः ब्रह्म पत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात्. वाणी अंबिकायै नमः. ध्यायामि आवाहयामि. इन्द्रियासनं समर्पयामि. आवाहन स्थापन सन्निधान सन्निरोधन धेनु धारत्र
दालत्रये महरमुद्रां समर्पयामि योनिमुद्रां समर्पयामि महादेवताभ्याय नमो नमः सरस्वतीं विहायै नमो नमः नमस्कार मुद्रां समर्पयामि अनंतर सावित्र्यं विहायै नमो नमः सावित्र्यं विहादेवताभ्यो नमो नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि आवाहन स्थापन सन्निधान सन्निरोधन धेनो दालत्रये महरमुद्रां समर्पयामि पद्ममुद्रां समर्पयामि नमस्कार मुद्रां समर्पयामि अनंतर सिद्धवदाभ्याय नमो नमः ब्रह्माय नमः बृहस्पतये नमः ओं सरस्वतीं विहाय नमः सरस्वतीं विहाय नमः श्रीं श्री नमः गमनकारिण्ये नमः पद्मासन्ये नमः चण्डिकाय नमो नमः ओं भूर्भुवस्सुवः अनन्तरस्य कुलदेवताभ्याय नमः अनन्तरदेवताभ्यो नमो नमः नानाविधानि परिमलपत्रमन्त्रपुष्पाक्षतानि इति समर्पयामि धूपम् आक्रापयामि मणिवासिंगो वो मनस्पतिर्भगवद्वेषणागन्धै सूक्ष्मविदानं सर्वदेवानां धूपोऽयं परिगृह्य धूमाक्रापयामि நெய்வேத்தியம் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வைங்கப்பா தேங்காய் உடச்சு வாப்பா எத்தனை பழம் இருக்கு 2 பழம் நம்ம சாப்பிட்டா பட்டுமா மொத்தம் 3 சாமியில் இருக்காங்க நல்ல பழம் நிறைய வைப்பா अनंतर सेदापाहम निवेदन निवेदयामि ओं भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि தம்பி பழங்க இருந்தா எடுத்துட்டு வா ஆப்பிள் ஆரஞ்சு இருந்தா ஏதாச்சும் எடுத்துட்டு வாப்பா கொண்டு வாடா சீப்பு போயிடு சங்கல்பத்தை எடுத்து ओं भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् वर्धयामि अमृतमस्तु अमृतो वस्त्रनमसि स्वाहा प्राणाय स्वापानाय स्वाव्यानाय स्वोदानाय स्वासमानाय स्वा ब्रह्मणे स्वाहा महानिवेदनं यदाशक्ति निवेदनं फलानि निवेदनं महादाशक्ति निवेदनं निवेदयामि वाद्यमेलम् अनंतर से देवताभ्याय नमः किलो चलुंगा अनंतर से पदपूजाय नमो नमः तंबी लेलम चमल எடுத்து கையில கூட அண்ணாட்ட நான் இந்த பக்கம் வைங்க இந்த உட்கார்ந்து வெளிய வர இந்தா ஆஃப் பண்ணு சொல்றேனா இல்லையா ஆமா அதான் इंद्र अग्नि यमन ऋद्धि वरुण वायु कुबेर ईशान देवताभ्याय नमः क्षेत्रपालकाय नमः भयंकराय नमः वास्तुपुरुषदेवताभ्याय नमो नमः हस्तकुल नागेश देवताभ्यो नमो नमः ओं भूर्भुवस्सुवः अनन्तरस्य देवताभ्याय नमः इंद्र अनंतर से इंद्राय नमः इंद्र दिक्देवताभ्यो नमो नमः इंद्रं ध्यायामि पूर्ण इंद्रं ध्यायामि आवाहयामि ध्यासनं समर्पयामि अग्नये नमः अग्निस्वरूपिण्ये नमो नमः अग्निं ध्यायामि आवाहयामि ध्यासनं समर्पयामि वयमाय नमः धर्मराजाय नमः धर्मराज देवताभ्यो नमो नमः ध्यायामि आवाहयामि ध्यासनं समर्पयामि ओं गण्डिकाय नमः निरुद्धे नमः निरुद्धि देवताभ्यो नमो नमः ध्यायामि आवाहयामि ध्यासनं समर्पयामि वरुणाय नमः ववामदये नमः प्रसेरसे नमः हिरण्यशृङ्गदेवताभ्याय नमः नूपुरगङ्गदेवताभ्यो नमो नमः ध्यायामि आवाहयामि ध्यासनं समर्पयामि अनन्तरस्य वायुवे नमः वायुगृहदेवताभ्याय नमो नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि कुबेराय नमः कुबेरदिक्देवताभ्यो नमो नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि ईशान सर्वविद्यानां सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्माशिवमेताशिवम् ईशान पञ्चरुद्रदेवताभ्याय नमो नमः ईशानदेवताभ्यो नमो नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि मध्यये नमः मध्यम् मध्यदेवताभ्याय नमः वास्तुपुरुषदेवताभ्यो नमो नमः अनग्ररूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तु प्रचोदयात् वास्तुगृहदेवताभ्याय नमो नमः ध्यायामि आवाहयामि ध्यासनं समर्पयामि अनन्तरस्य देवताभ्याय नमः मुद्रपडिग देवताभ्याय नमः ओं आवाहन स्थापन सन्निधान सन्निरोधन विघ्नन्तन धेनो दालत्रय अवकुण्डल देवताभ्याय नमो नमः धेनो दालत्रय महामुद्रां समर्पयामि सर्वमुद्रां समर्पयामि नमस्कार मुद्रां समर्पयामि अनन्तरस्य देवताभ्यो नमो नमः
इंद्राय नमः अग्नये नमः यमाय नमः इंद्राय नमः अग्नये नमः यमाय नमः ऋते नमः वरुणाय नमः वायुवे नमः कुबेराय नमः ईशानाय नमः चैत्रपालाय नमः अभयंकराय नमः वास्तुपुरुषाय नमः मत्ये यज्ञपुरुषदेवताभ्यो नमो नमः अनन्तरसिद्धवदाभ्यो नमो नमः दिव्यानां देवताभ्याय नमः यथापाहं सहमः नैवेद्यं निवेदयामि घंटा भान्तु अक्षता भान्तु पुष्पाणि भान्तु सौमंगल्यं सास्तु बहुदेयं सास्तु ரெண்டு பழம் மட்டும் அது மட்டும் வைங்கண்ணா ரெண்டு பழம் நடுவுல தூக்கி வைங்க अनन्तरसिद्धवदाभ्याय नमो नमः ओं भूर्भुवः स्वः देवस्य धीमहि देवताभ्य नमो नमः प्राणाय स्वाहा प्राणाय स्वाहा व्यानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा महानिवेदनं कदली फलानि निवेदनं निवेदयामि दिव्यानाम् अलङ्कारस्य कल्पुरहादि नीराञ्जनदीपं सन्दर्शयामि ओं साम्राज्यं भोजं स्वराज्यं वैराज्यं पारमेष्ठिं राज्यं महाराजं आधिपत्यम् आवाहित समस्त हरिहर ब्रह्मदेवताभ्यो नमो नमः धूपम् आक्रापयामि ओं वनस्पतिर्भैर्दिव्येशनानागन्धेषु सर्वदेवानां भूतोऽयं प्रतिगृहेदं धूमाग्रापयामि दापाहं सहमः नैवेद्यं निवेदयामि दिव्यानाम् अलङ्कारकल्पुरहादि नीराञ्जनदीपम् ओम राजाय वृषभ्यसाधने नमो वयं वैश्रवणाय गुरुमहे नमे कामान् कामकामाय मह्यमहं कामेश्वरगणेश्वराय वैश्रवणाय महाराजाय ते नमः दिव्यानाम् अलङ्कारस्य कल्पुरहादि नीराञ्जनदीपं सन्दर्शयामि अनन्तरस्य अग्निदं वृणीमहे बोधाहारं सुवेदसम् अस्य यज्ञस्य सुकृतं नमो नमः अग्निं ध्यायामि आवाहयामि इडियासनं समर्पयामि गणपतितालम् विकटोत्कटसुन्दरतन्त्रिमुखं भुजकेन्द्रसुसर्पकथापरणम् गजनील गजेन्द्र गणाधिपतिं प्रणतोऽस्मि विनायकहस्तिमुखम् सुर सुर गणपति सुन्दरकेशं ऋषि ऋषि गणपति यज्ञसमानम् भव भव गणपति पद्मशरीरं जय जय गणपति दिव्य नमस्ते गजमुगवक्त्रं गिरिजापुत्रं गणगुणमित्रं गणपतिमिषप्रियं करकृतपरसं गङ्गणपाणिं कपलितपद्मऋषिं सुरपतिवन्द्यं सुन्दरऋद्धं सुरसितमणिमकुटं प्रणमततेकं प्रकटिततालं षड्गिरितालमितम् अदत्तत् षड्गिरितालमितम् अदत्तत् षड्गिरितालमितम् धित् धित्तै धित् धित्तै धित् धित्तै धित् धित्तै धित्तै तक तकः तं तक तुक किट किट तुङ्ग किटतहं तुङ्गः तुं धित् धित्तै धित् धित्तै धित्तहि तक तकः तं तक तुक किट किट तुङ्ग किटतहं तुङ्गः तुं tom 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 tarikita tom 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 tarikita tom 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 tarikita tom tom bha kita kita tade jai kita kita tade nam kita kita tade ram kita kita tade lambodara bara kunja suragata kunguma varunadaram sweta sadarangam mohotagahastam premi sapana sapalam nayanataya varanaga vibhushita nana ganapatitam nayanataya varanaga vibhushita nana ganapatitam madattan nana ganapatitam महागणपतितालम् इति सम्पूर्णम् अनन्तरसिद्धवदाभ्याय नमः अष्टदिक्कल अनन्तरसिद्धवदाभ्यो नमो नमः ओम् इन्द्राय नमः आजपात्रमिताय सुक्षुर्वमाथाय इन्द्राय नमः अग्नये नमः यमाय नमः धर्मराजाय नमः वरुणाय नमः वायुवे नमः कुबेराय नमः ईशानाय नमः चैत्रपालाय नमः अभयंकराय ரெண்டு ரெண்டா போடுங்க எதுக்கு அப்படி போறீங்க நீங்க உங்க பாட்டு பண்ணுங்க அனந்திந்திராய நமः அக்னே நமः யமாய தேவதாभ्यो नमो नमः कुबेराय ईशान देवताभ्याय नमो नमः देवताभ्यो नमो नमः ओं भूर्भुवः आजपात्रेण आजपात्रमिताय सुक्षुरवम् आथाय आजपात्रेण आजपात्रमिताय सुक्षुरवमाथाय ओं भूर्भुवस्वानन्दरसिद्धवदाभ्यो नमो नमः अग्निमेहितदत्तशुनो परमं पदगं सदा प्रसन्न सूरयः प्रश्रादं दाकृवागं सस्मिन् विष्णोरे परम्परं स्वाहा नहीं विडुंगो विष्णवे परम्परं स्वाहा विष्णवे तं नमः गणानाहं त्वा गणपतिगं वामहे कविं कवीनां
उपसर्वस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान सर्वन्नोर्विजरसादनं स्वाहा महागणपतिं नमः उग्रं वीरमहाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं वैसनं वक्त्रं मृत्युमृत्यं नमामिहं स्वाहा वज्रणसा विद्महे दिहुंसो नारसिंह प्रचोदयात् स्वाहा श्रीदेवी कुमारसमेत कलसंख्य प्रभा स्वामिने तं नमानन्दरसिद्धवदाभ्यायते नमो नमः ब्रह्माय नमः अनुगृहाय ते नमो नमः ओं भूर्भुवः स्वामिनाथ अनन्तरसिद्धवदाभ्यो नमो नमः ओं भूर्भुवः अनन्तरसिद्धवदाभ्यायते नमः ओं ब्रह्मज्ञ वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् स्वाहा स्वाहा वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् स्वाहा स्वाहा ओं वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् स्वाहा स्वाहा ओं वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् स्वाहा परब्रह्मणे इदं नमः सरस्वतीं वरदे कामरूपिणि होमारम्भं करिष्यामि सिद्धिर्भवति स्वाहा स्वाहा महादेवे विद्महे ब्रह्म पत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् स्वाहा स्वाहा ओं महादेवे विद्महे ब्रह्म पत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् स्वाहा वाण्यं विहाय इदं नमः सावित्रीं विहाय नमो नमः स्वाहा स्वाहा ओं भूर्भुवः सर्वमृगो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा स्वाहा ओं भूर्भुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा स्वाहा ओं भूर्भुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा स्वाहा ओं भूर्भुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा स्वाहा ओं भूर्भुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा स्वाहा ओं भूर्भुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा स्वाहा ओं भूर्भुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देव अरुवरतिरुवांग उकारादींग ओं भूर्भुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् अंत अट्टे எடுத்துட்டு வந்துருங்க ओं भूर्भुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा स्वाहा ओं भूर्भुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा स्वाहा வாஸ்துக்கு மட்டும் போடுங்க அந்த வாழைப்பழம் ओं भूर्भुवः तत्सवितुर्वरेण्यं कुंकुम போட்டு வைடா ओं भूर्भुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा स्वाहा जगदाभ्य गावित्र्यं गायत्र्यं विहायते इदं नमः अनन्तरसिद्धवदाभ्यो नमो नमः ओं इंद्राय स्वाहा इंद्राय इदं नमः अग्नये स्वाहा अग्नये इदं नमः धर्मराजाय स्वाहा धर्मराजाय इदं नमः वायुवे स्वाहा वायुवे इदं नमः कुबेराय सुकुबेरदेशदेवताभ्याय नमो नमः स्वाहा अष्टदिक्पालकाय इदं नमः क्षेत्रपालाय स्वशतापैङ्ग्राय पैङ्ग्राय इदं नमः वास्तुपुरुषदेवताभ्याय नमो नमः स्वाहा अनग्रगुरुवाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तु प्रचोदयात् स्वाहा स्वाहा ओम अनग्रगुरुवाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तु प्रचोदयात् स्वाहा स्वाहा ओम अनग्रगुरुवाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तु प्रचोदयात् स्वाहा स्वाहा अनग्रगुरुवाय ओम अनग्रगुरुवाय विद्महे भूमिपुत्राय धीमहि போட்டு சுத்தி பை போடுங்க நீங்க போங்க ओम अनग्रगुरुवाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तु प्रचोदयात् स्वाहा स्वाहा ओम अनग्रगुरुवाय நான் சொல்றேன் ओम अनग्रगुरुवाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तु प्रचोदयात् स्वाहा स्वाहा वास्तुगृहदेवताभ्याय नमो नमः अनन्तरस्य ओम अनग्रगुरुवाय विद्महे तन्नो वास्तु प्रचोदयात् स्वाहा वास्तुगृहदेवताभ्याय इदं नमः ஒரே வெட்டுல இங்க வெட்டணும் ஏன் விரல்ல வெட்டிட கூடாது ஒரே வெட்டுல வெட்டி ரெண்டா ஆக்கணும் ஆர்வ கோளாறுல ஆட்டுங்க அவ்வளவுதான் அப்படி ரெண்டா போடுங்க போடுங்க அவ்வளவுதான் போடுங்க இது அதே மாதிரி ரெண்டா போடுங்க சென்றா ஏகி சாந்தி சேர்த்து மண்ணு பிரசாம இருக்கு இந்த பூசணிக்காய் இலை பூசணிக்காய் பத்தி இந்த சாதம் இருக்கு சாதம் கொஞ்சம் கொஞ்சம் ओम अनग्रगुरुवाय विद्महे भूमिपुत्राय वास्तु प्रचोदयात् स्वाहा स्वाहा ओम अनग्रगुरुवाय विद्महे भूमिपुत्राय वास्तु प्रचोदयात् स्वाहा वास्तुगृहदेवताभ्याय नमः गणानाहं त्वा गणपतिं नमामहे कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदहानसन्मन्नोरविजरसादनं स्वाहा स्वाहा ओम अनग्रगुरुवाय विद्महे भूमिपुत्राय वास्तु प्रचोदयात् स्वाहा वास्तुगृहदेवताभ्याय नमः गणानाहं त्वा गणपतिं नमामहे
कविं कवीनाभं सर्वस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनः शृण्वन्नोरभिचरसादनं स्वाहा स्वाहा तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनमेव समानाय स्वाहा ओम श्रीं ह्रीं அவர் எல்லாம் அவரே செய்யட்டும் ஓம் ஸ்ரீம் நீங்க சொல்லிட்டே வாங்கண்ணா ஓம் ஸ்ரீம் ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनमेव समानाय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानाय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानाय स्वाहा स्वाहा நெல்பொரி போட்டே வாங்க ஓம் போர்ஜகராபியாய நம ஓம் ஸ்ரீம் ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये ரெண்டு வாட்டி நெல்பொரி ரெண்டு நெய் அப்படி விட்டுட்டே வரணும் ओम देवराभ्याय नमः ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानाय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये सर्वजनं मे वसमानाय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानाय स्वाहा स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानाय स्वाहा स्वाहा ओम नमो गणाधिपतये नमो गणपतये नमः नमस्ते स्थलंबोधराय एकदन्ताय विघ्नविनाशिने सर्वसुताय श्रीवरदमूर्तने नमो नमः स्वाहा स्वाहा गजाननं भूतगणादिसेवितं गवितचम्बुलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकर्मा विघ्नेश्वर भारपङ्कजं स्वाहा स्वाहा महामङ्गलगणपति स्वामिने इतं नमः अनन्तर सदवदाभ्याय नमः वं वरुणाय नमो नमः स्वाहा स्वाहा इंद्राय स्वाहा इंद्रायदं नमः अग्नये स्वाहा अग्नेयदं नमः यमाय स्वाहा यमायदं नमः वरुणाय स्वाहा वरुणायदं नमः वायवे स्वाहा वायवेदं नमः कुबेराय स्वाहा कुबेरायदं नमः ईशानाय स्वाहा ईशान सर्वविद्यानां सर्वदेवताभ्याय नमो नमः ईशान सर्वविद्यानां सर्वभूतानां ब्रह्मादिपरिसुन्दर ब्रह्मस्वं सदाशिवं स्वाहा स्वाहा सत्योजारं भवत्यां सत्योजाताय वै नमो नमः भवे भवेनादि भवे भवस्मा भवत्वाय स्वाहा स्वाहा सत्योजाताय नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमो श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय बलविकरणाय नमः बलाय नमः प्रसरपदराय नमो नमः स्वाहा स्वाहा अघोरेभ्यघोरघोरेभ्यघोरघोरद्रेभ्यः सर्वेभ्यो सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्रेभ्यः स्वाहा स्वाहा अहोरदेवताभ्याय तं नमः ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा स्वाहा रुद्रपरमेश्वराय तं नमः ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्मादिपतिर्ब्रह्मणोऽधिपतिर् ब्रह्मा शिवो मे अस्तु सदाशिवं स्वाहा स्वाहा ईशान पंचरुद्रगवराभ्याय तं नमः गौरी मसलीलान रक्षत्यगदिभुजः अष्टापदी नवपदी विभूति सहस्राचार्यं स्वाहा स्वाहा सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नारायण नमोस्तुते स्वाहा स्वाहा ओम भूर्भुवः स्वाहा आमा வேணாம் எடுத்து சுற்றி எல்லாத்தையும் போட்டு अनंतर सदवराभ्याय नमो नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा स्वाहा ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् காப்பு கட்டவங்க என்ன பண்றீங்க போங்க சொன்னது போய் என்ன பண்றாங்கன்னு பாருங்க நல்லா குழு குழுன்னு உட்காந்துட்டீங்களா எல்லாருமே வெயில் மட்டும் அடிக்கல வெயில் அடிச்சு அப்படியே ஓரம் அப்படியே படுத்துறது வீட்டுல தான் தலகாணி பாயல எடுத்து வந்திருக்கலாம் अनंतर सदवराभ्याय नमो नमः ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा स्वाहा ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा स्वाहा ओम सहस्रशीर्षः पुरुषः सहस्राक्षर सहस्रपात् स भूमिं विश्वतो वृत्वा अत्यतिष्ठत् साङ्कुलं पुरुष एवेदहं सर्वं यद्भूतं यक्षभव्यम् उदामृतत्वशेषाणः यतन्नेनातिरोहति एतावानस्य महिमाम् अदोज्जायागुश्च पूरुषः पारोहस्य विश्वाभूतानि त्रिवारस्यामृतं दिवि स्वाहा पारोहस्येहापवात् पुनः ततो विश्वं व्यक्रामतो शासनानसने अपि तस्मात् विराड जायत विराजो अधिपूरुषः स जातो हत्यरिक्षत
साक्षात् भूमिमतो पुरः यत्पुरुषेण हविषा देवा यज्ञमतन्वता वसन्तो अस्यासीद्दाजुं श्रीस्म हित्म सरद्दभिः सप्तास्यासन् परितयः त्रिसप्तसमितकृताः देवा यत्यज्ञं दन्वानाः अपत्यन् पुरुषं वसं तं यज्ञं परहिषे प्रोक्षन् पुरुषं चातमक्रतः देवदेव अयजन्त सात्यार्षयक्षये तस्माहारज्ञा सर्वहुतः सम्प्रतं प्रसधाज्यं पशुगुस्तागुश्चक्रे वा यव्यान् आरण्यान् क्राम्याक्षये तस्माहारज्ञा सर्वहुतः ओं देवाभ्याय नमो नमः वेताहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विचित्रीरः नामानि कृत्वा अभिवदनदास्ते ओं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि ओं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि विष्णुप्रचोदयात् स्वाहा स्वाहा ओं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि ओं नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि विष्णवे तं नम हिरण्यवरुणां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेतो ममावह तां मावगजातवेतो लक्ष्मीं मनपहामनीः यस्यां हिरण्यं विन्देयं कामस्वं पुरुषानहम् अश्वपूर्वामृतमध्यामस्तिनाथ प्रबोधिनीं श्रियं देवीर्मभक्वये श्रेर्मा देवीरसदां कां स्वस्मितामिरण्यप्राकारामार्द्रां ज्वलन्तां वृद्धां वर्धयन्तीं पत्ने शितामत्तमरणां तामिहो भक्वये श्रियं चन्द्रामृतासामे साजुलन्तीं श्रियं लोके देवजुष्टामतारां तां पत्पनेमीं शरणमहं प्रपद्य लक्ष्मीर्मे नश्यतां तुमामृणे आदित्यवर्णे प्रसोदु जातो वनवृक्षोर्देवः तस्य बलानरपसानदन्तमायान्तराया च भाग्यलक्ष्मीः उपैतुमां देवः कीर्तिच्चमनिना सह प्रादुर्बोधस्मरादेस्मिन् कीर्तिमृद्धिं ददातु मे सुक्षुतासामलां ज्येष्ठां लक्ष्मीं नाशयाम्यहम् अपूर्णिमसरुद्धिं सर्वानुर्नत मे गृहात् गन्धद्धारां दुरादुरसां नित्यविष्टां करिष्णीः ईश्वरेगं सर्वभूतानां तामीय भक्वे श्रियं स्वाहा पद्मप्रिये पद्मने पद्महस्ते पद्मालये पद्मदले धाक्षी विश्वप्रिये विष्णुमनोनुकूले तत्तारपत्तं महिषिणत्व स्वाहा स्वाहा महादेवे विद्महे विष्णु पत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओं महादेवे विद्महे विष्णु पत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओं महादेवे विद्महे विष्णु पत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महालक्ष्मीं विधायितं नम धनुर्धराय विद्महे सर्वशक्त्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात् स्वाहा ओं धनुर्धराय विद्महे सर्वशक्त्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात् स्वाहा महादेवी श्रीभूशक्ति च धीमहि तन्नो नीला प्रचोदयात् स्वाहा नीलाम्बिकायै देवं श्रीदेवी भूमादेवी समेत श्री कर्णसिंह पेरुमाल स्वामिने इतं नमः अनन्तरसदपदाभ्योः नमो नमः ओं भूर्भुवस्वः नगरगरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तुप्रचोदयात् स्वाहा स्वाहा ज्वाला देंगे ओम मनगरगरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तुप्रचोदयात् स्वाहा स्वाहा ओम मनगरगरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तुप्रचोदयात् स्वाहा स्वाहा ओम मनगरगरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तुप्रचोदयात् स्वाहा स्वाहा ओम मनगरगरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तुप्रचोदयात् स्वाहा स्वाहा ओम मनगरगरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तुप्रचोदयात् स्वाहा स्वाहा ओम मनगरगरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तुप्रचोदयात् स्वाहा स्वाहा ओम मनगरगरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तुप्रचोदयात् स्वाहा वास्तुपुरुषदेवताभ्यायते इतं नमः अनन्तरसदपराभ्याय नमः किञ्चित् पूर्णाहुतिं मत्ते करिष्ये இங்கே சங்கல்பத்தில் உள்ளதாங்க இந்த சங்கல்பத்தில் உங்கள் அம்மா எல்லாரும் போயிட்டாங்க இவட தான் இருப்பான் பெரும்பாலும் அதனால் நாளைக்கு இல்லை மூலிகை இருக்குல்ல மூலிகை எவ்வளோ போட்டுருக்கீங்க போதும் போகிறாங்க மூலிகை இதுக்கப்புறம் நாங்கள் போட்டுருக்கோம் வேண்டாம் அப்படியே கொட்டிடுங்க ओम किंचित पूर्णाहुतिं च करिष्ये ओम पूर्णाहुतिमुत्तमां जुहोतिं सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अतोऽयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति वसुमेधारा जुहोति वसुमेधारा उचिते तेजो बृन्दै हेमनन्दै कामायै बृन्दै नमो नमः
ओम अनगर्गरोपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तु प्रचोदयात् हुं फट् स्वाहा अनन्तरशतपदाभ्यो हो नमो नमः ओम प्राणाय स्वाहा अपानाय स्वाहा व्याम समानाय ब्रह्मणे स्वाहा महानिवेदनम् अमृतनैवेद्यं निवेदयामि वाळपळं எடுத்துக்கோ ओम इंद्रदिक् परिशेषणं नमः अण्णा इங்கே கவனி நீங்க இங்கே போடுங்கண்ணா पूर्वदिक् परिशेषणं नमः दक्षिणदिक् परिशेषणं नमः रुद्राभ्यायते नमो नमः प्राणाय स्वापानाय स्वाव्यानाय सतमानाय ब्रह्मणे स्वाहा महानिवेदनं निवेदयामि तीर्थம் வாரது தீர்த்தம் வாரி விட்டுறது பஞ்சபாத்திரம் கொடுங்க அண்ணா பஞ்சபாத்திரம் கொடுங்க அண்ணாட்ட अनन्तरस्य ओम आदेशनं परिशेषणं नमः दक्षिण परिशेषणं नमः पूर्वदिक् परिशेषणं नमः परिशेषणादि यथापाहं महानिवेदनम् अमृतनिवेदनं निवेदयामि ओम पूर्वपशुवः ओम अदियरमन्यस्वा अनुमदेरमन्यस्वा सरसोनमन्यस्वा देवसवितः प्रसुवा देवसवितानां प्रसुवा अनन्तरस्य देवराभ्यायते नमो नमः धूमाग्रापयामि ओम वनस्पतिर्भगवद्दिव्य नल्ला ताडिपा ओम वनस्पतिर्भगवद्दिव्यैस्नानागन्धैषु सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृहेतां भूमाग्रापयामि तापाहं सामनिवेद्यं निवेदयामि दिव्यानाम् अलङ्कारकल्पुरहाति नीराञ्जनदीपं छन्दरुषयामि योपां पुष्पं वेदा पुष्पवाहं प्रजावाहं पशुमान् भवति चन्द्रमावां पुष्पं पुष्पवाहं प्रजावाहं पशुमान् भवति पदத்தில் போடும் புதவராभ्यायते नमो नमः पुष्पाणि देवरा पुष्प எடுத்துக்கங்க அனந்த புஷ்பம் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கங்க அதே மாதிரி பதத்துல இருந்து கலசத்துக்கு ஏன தேவராப்ய வேதோத்மா வேதராப்யோ நமோ நமः ஓம் வேதாதேவராப்யாய நமோ நமः த்யாஜவராப்யாய நமः வாஸ்து கிரகணகரதேவராப்யோ நமோ நமः ஓம் போர் உபஸ்ர திவ்யானாம் அலங்கார கல்பூரஹாதி நீராஞ்சன தீபம் சந்தருஷயாமி கற்பூர தட்டு ரெடி பண்ணுங்கோ ओम राजाधिराजाय प्रसप्य साभिनेः नमो वजम्बहि श्रवणाय गुरुमहे समे कामान् कामकामाय मह्योऽहं कामेश्वरो वैश्रवणादुदानदोषतेराय वैश्रवणाय महाराजाय ते नमः दिव्यानाम् अलङ्कारस्य त्रिपुरहाति नीराञ्जनदीपं सन्दर्शयामि ध्यानम् आवाहनादि षोडशोपचारपूजां समर्पयामि अलङ्कारस्य त्रिपुरहाति नीराञ्जनदीपं सन्दर्शयामि नमस्कारं பண்ணிக்கிறது अनन्तरस्य देवराभ्यो नमो नमः ओम स्वाहा நிச்சுக்கோ 4 பேர் நிச்சுக்கோங்க உட்காருங்க 4 பேர் நிச்சுக்கோப்பா கொஞ்சம் நல்லா எந்திரிச்சுக்கோமா பால் எடுத்துக்கோங்க எந்திரிச்சு தள்ளி போய்க்கிங்களா அம்மா பால் தள்ளி போய்க்கிங்க கொஞ்சம் வலி ஏய் இங்கிட்டு வாங்க வாப்பா பிரதானாச்சாரியா அடுத்து சுண்டில் ரெடி ஆகிட்டு இதுக்கெல்லாம் போடுங்க நாளைக்கு அனுப்பியே விட்டுருவேன் எல்லாத்துக்கும் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் கட்டேன் எல்லாத்துக்கும் இங்க என்ன நடக்குது பாரு அம்மா நடக்குது தம்பி டேய் கிளம்பா இங்க கவனி கிளம்புங்க अनंतर सेवराभ्याय पति सुरड़ी पति सुरड़ी ओम बेरिहाय नमः बेरिहाय देवराभ्यो नमो नमः ओम बेरिहाय नमः बेरिहाय அப்பப்போ எடுத்துக்கிறதா ஆமா மாமா எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு தேவைப்பட்டதை வச்சுட்டு பாக்கி காலி பண்ணிக்க வேண்டியதா இது ஃபுல்லாக எடுத்தோம்னா அப்படி குறுக்கு மாரி போட்டு விட்டுறலாம் குறுப்பு மாதிரி போடுறீங்க எம்பி பார்த்தா போகுமா அதெல்லாம் அம்புக்குலாம் எடுக்கக்கூடாது 30 செகண்ட்ல நான் ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அவ்வளோ பைக்கு போயிட்டு இன்னும் பக்கத்துல
கொஞ்சம் போ முன்னால் தள்ளிப்போ உன் பேர் என்ன தான் தெரியும் அவங்க இந்த நிற்கிறாங்களா ஆமாம் எங்க வந்து மறிச்சு நிக்கிறா போய் நின்று पूजां सत्यहरिषिदवराभ्याय नमः इति पेरिहादवराभ्यो नमो नमः दिव्यानामलङ्कारस्य कल्पुरहादि नीराञ्जनदीपं चन्दरुषयामि अनन्तरसिदवराभ्याय नमः நல்ல ஓங்கி அடிக்கணும் மங்கள வாத்தியம் இந்த வாத்தியத்திலே எங்களுக்கு முதல்ல வந்து மங்களம் தான் வாசிக்கணும். ஏன்னா இந்த வாத்தியத்தினுடைய சத்தத்தில் தான் நெகட்டிவான வைப்ரேஷன், அதாவது கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி ஓடுறது. உங்களுடைய அடிக்கிற அந்த அடியில் தான் இருக்குது, சரிங்களா? அதனால் அவங்களுக்கு ஒரு மரியாதை. அனந்தரசிதவதாப்யாயிதேன மோரமஹாபோம் கோரபவஸ்வாஹ சஞ்சய் ஓரத்தில் வரியாடா நாங்க எடுக்க வேணாமாடா ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தேங்கின் நாளெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்க பெருஞ்சன்னல் ஊர்களில் புகவலை போயில் பொறிகொண்டு வேங்காதே புக்கிருந்து சித்தமிழ்க்கமராங்க குடலரைக்கும் வல்லல் பெருமசுக்கள் தானியம் தனம் வசம் பகுபுத்திர லாபம் சதசம்பக்ஷரமயம் தீர்க்கமாயுः இதஸ்ய தேவதாभ्याय நமः வேதிகாநாதாய நமः வஸ்த்ரோதாரணம் இதா தேவதாभ्याय நமோ தட்சிணாம் இதி சமர்ப்பயாமி தாஸ்தானம் தானம் ச தேவதாभ्यो நமோ நமः. ரெடியா இருங்க, வாசிக்கணும். அனந்தரசிதவதாभ्यो நமோ நமः. பூசாரி அது மட்டும் எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு ஆடுத்து இப்போ புதுசாக அவர் சொல்லுவாரு, சொல்லும் போது பிடிங்க. அவர் எங்க போறாரோ அவர் பின்னாடியே ஆடு போவா கொஞ்ச நேரம் வெறிச்சா நல்லது. தம்பி தீப்பெட்டி இல்லையாப்பா?
இப்படி இருக்குந்தா அவர் கையில குடிச்சுக்கடா. ஒரு சூழத்தை ஏற்றினா அதை ஏற்றலாம்ப்பா. நீ பிடிச்சி நிக்கிற கொலை ஓடு யாரு இங்க பாருங்க அண்ணா, அதை காட்டிட்டு வாசல்ல லைட்டா ஒரு தட்டு தட்டிடணும். காட்டும் லைட்டா அந்த கருப்பு விழுகும் இல்லையா, லைட்டா வாசல்ல தட்டிடுங்க. வயர்லாம் இருக்கு. அப்புறம் அவர் கோச்சுக்கு வந்து அப்படியே வந்துட்டு கோயில் ஒரு சுத்துற வரைக்கும் வருமானு தெரியல. பக்கம் கை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓரமாக போட்டுருக்கேன். கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு முச்சத்தில் போடணும். அது வரைக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு தம்பி நடுவில் மழை வர வருது. இவ்வளோ நேரம் வெடிச்சது கொஞ்ச நேரம் வெடிக்க கூடாதா? ஓம் பூர்வபுவஸ்வாஹ ஓம் தேவதாப்யாய நமஹ ஓம் அனகரூபாய வத்மஹே பூமித்ரன்னவாஸ்து பிரச்சோதயாஹாதோ. ஏய் அது அக்னி ஏத்துங்க. அந்த குண்ட அக்னி வரவே இல்லை. அக்னி தேவதாப்யோ நமோ நம. தம்பி சூடங்களை ஓரமா வைடா. அண்ணா சூட ஓரமா வைங்கண்ணா. அண்ணா செங்கல் மலையை சூட ஓரமா வைங்கண்ணா. சும்மா ஓரமா வைங்க. அதை பிடிக்கிறதுக்கு தானே. உள்ள 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 போய் கூட தட்டுங்க. ரைட் ஓகே. போதும் 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 விடுங்கண்ணா. போதும் பிடிக்க வைங்கண்ணா. பிடிக்க வைங்கண்ணா. அண்ணா டமட்டன் தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கண்ணா. அண்ணா முதல்ல தட்டுங்கண்ணா. அனந்தரஹதவராப்யோ நமோ நமः ஓம் பூர்வபுவஸ்வாஹ ஓம் பூர்வபுவஸ்வாராஜாதிராஜாய பிரஸ்கேந்தவராப்யோ நமோ நமः ஓம் பூர்வபுவஸ்வாஹ ஜபதவராப்யாயிதே நமோ நமः வத்மஹே பூமித்ராய தீமதன்னः வாஸ்து பிரச்சோதயாஹாதோ வாஸ்து பிரஹதவராப்யோ நமோ நமः ஓம் பூர்வபுவஸ்வாஹ. வலி 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 பைய 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 போங்க. ஒன்றும் பைய போகணும். வாசல ஒரு கட்ட 3 வாசலில்